பாக்குற டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டியிருக்கு. சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. உங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்கா போச்சு. இல்ல சார் நான் டைரக்டர் தான் பண்ணாரு. நீங்க அவ்வளவு துணிச்சா நாட்டில் நடப்பு அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்க அரசியல் முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்க அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க. திமுக சார்பில் கூட்டணி ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனா என்ன ஆகும்? திமுக ஆதரவுல ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம்? திமுக தயமில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன ஒரு அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. என்னுடைய நன்றியும் வணக்கம். என்னுடைய உறவுகளை ஒரு நாள் போன் இருந்தது, நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுறேன். உங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்கா போச்சு. இல்ல சார் நான் டைரக்டர் தான் பண்ணாரு. என்ன விஷயம்னு இல்ல நீங்க ஒரு கேரக்டர் பண்ணணும்னாரு. நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவார். அதே மாதிரி சமீபத்தில் 2 டிவி சீரியல் நடிச்சேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இது மேல ஒருத்தருக்கு வேலை போயிருது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லி கொடுப்பார்ல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனா அப்பவே சென்சார் கட்டு வரும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களையும் அவரு வசனமாக்கியிருந்தாரு. அதனால இது இந்த மந்திரியை குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு. முழுக்க அரசியல் பேசுற படம். ஏன் அப்படி ஒரு கருத்து எனக்கு புரியல. ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்க. எதுக்குன்னா நீங்க அவ்வளவு துணிச்சா நாட்டில் நடப்பு அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி தாக்குறீங்க. நாங்க அரசியல் முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்க அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க. இதுல ஒருத்தர் இதுல என்னை பத்தி நீங்க பேசவே இல்லைனாரு. நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜியாவை பத்தி எனக்கு சொந்தக்காரர் அவரு இல்ல. இன்னொரு விஷயம் இருக்கு, அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான் ஏன் வலிக்கீங்களா? ஓ அரசியல் படத்தில் அடிக்கிறதுனால அரசியல் கட்சி வலிக்கீங்களா? அவற்றையும் அப்படியா? அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு நான் சொல்லணும். மாநில கிளிகளையும் கிழிச்சாரு. அவருடைய தலைவர் திமுக சார்பில் கூட்டணி ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனா என்ன ஆகும்? நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவுல ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். அம்சான் போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? சார் நான் சொல்றது திமுக தயமில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன வருது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப யூடியூப்ல தமிழ்நாட்டுல பார்த்தா 50 பைசா தான். ஆனா அதே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா ₹1.50. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள். ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. இதான் பேசுறத விட்டு நம்ம சொல்லி திருச்சி சார் நான் ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி பேசுனீங்க, கைத்தட்டல விழலன்னு கவனிச்சீங்களா? கருத்துக்கு கைத்தட்டு விழுதாது. அப்ப ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நாம இப்ப எனக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் வாழ்வுரிமை கட்சி.
அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்ப எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பத்தி கேள்வி கேட்டே என்ன பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி. அந்த எதை சிரிச்சிட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கேள்வி கேட்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை. தயவு செய்து நீங்க என்னுடைய பதிவுகளை பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அவர் தவறான தகவல்னு சொன்னாரு. சமீபத்தில் 5 பதிவுகளை நான் பேசியிருக்கேன். கள்ளச்சாராய சாவுக்குன்னு தமிழ்லே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்க முடியான்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கிறாரு, நான் செய்வேன். அவரே நான் தப்பா பேசுறது மட்டும் பார்க்கறாரு நம்ம தெரியல. எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன். அரசியல்காரங்கிற சேனல்ல போய் பாருங்க, எல்லாம் 1 லேக் மேல போயிருக்கு. சாராயம் இன்னைக்கு நீங்க அரசியல் பேசணும், நானும் அரசியல் பேசுனேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா முதலாளிகளும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். எப்படி அவங்க வந்து விடுவாங்க? யாரு வரீங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிரும். இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. எல்லாமே அரசை விமர்சித்து தான். ஆளுங்கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன். அதுவே இந்த யூடியூப்ல அதிகமா வியூவர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு அதிகமா வியூவர்ஸ் இருக்காங்க. சீமானுக்குத்தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிறது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாம தமிழர் கட்சி சீமானை பத்தி பேசினா அவரு பேசினா. ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்கிறவங்களுடைய டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டி இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினைச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதாவது தப்பா நினைச்சு கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தையை எனக்கு நேரம் திரும்ப அதிகமா நான் பேச நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னாரு, காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யார சொல்றாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதி விளக்கு பால் வைத்தினு சொல்லணும். அவரு ஜீவா என்ன சொல்றாரு, விழுந்து கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் அடிச்சார். உண்மையில எனக்கு கொடுத்தாரு. பேசுற தொகையை கரெக்டா கொடுத்தாரு, எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது. ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு அவரு. உண்மையா என் கதையே சொல்லல என்னாரு. எவ்வளவு ஒரு நடன காட்சி வச்சு விட்டுது, அதையும் பிடிக்கிட்டாரு ஐயா. அருமையா பேசுறீங்க நீங்க. இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தை, அதாவது நீங்க வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க. நான் உரை சொல்லிட்டேன். உண்மை. இதுக்கு டைரக்டர் பழி சொல்றாரு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் சில விஷயங்களை ஓப்பனா பேசுறேன். ஏன்னா என்னுடைய கார்ல தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லயும் ஒரு எழுத்து விடாம பார்ப்பாரு. கமா போட்டா அந்த கமா போடணும். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பார்த்து இவர்தான் பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு. சாவடிச்சார் உண்மையிலே. ஏன் டைரக்டர், அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது அவருக்கு இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோல தான் வரணும்ல. உண்மை. அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனா இல்லை. ஏன்னா இந்த டயலாக் இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமா? நோ இருக்க பேசுறேன். ஆகா, நான் ஜீவா வந்து சிலர் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவாரு. அண்ணே கொஞ்சம் அமைதியாருண்ணே, அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்கண்ணே, இப்படிதான் அவரு சொல்லுவாரு எனக்கு. அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அதான் ஜீவரதன் சார் தான் நினைக்கிறேன். அவர் தான் என்கிட்ட சொன்னார். அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்னு. அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழைய ஆளு. அவர் மட்டும் அண்ணே இப்படித்தானே இப்படிதானே அப்படின்ட்டு ரைட் ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள ஒருத்தர் வச்சிருந்தாரு. ஆனா அந்த படத்துல நான் ஷூட்டிங் போகும்போது பாத்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே எனக்கு தெரிஞ்சமும் கிடையாது. ஹீரோயினும் அதுக்குமே பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.